சின்ன ஒரு கொஸ்டினுக்கான பயிற்சி இல்ல, இது வாழ்க்கைக்கான பயிற்சியே நீங்கள் இங்கே எடுத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் எடுத்திருக்கிற முடிவுக்காக என்னுடைய பாராட்டுகளை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பத்தின செல்ஃப் அசஸ்மெண்ட ரொம்ப கராரா எடுக்கணும். கண்ணில் தெரிந்திடும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ, அட மண்ணில் தெரியுது வானம், இது நம் வசப்படலாகாதோ. எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதியில் சோர்வோமோ, கண்ணிலும் மண்ணிலும் விண்ணிலும் மேவு பராசக்தியே, எத்தனை வரங்கள் பெருமைகள் மேன்மைகள், தன்னை வென்றால் இவை யாவும் பெறுவது சாத்தியமாகும் என்று சொல்றார். அந்த பாதையில நீங்க போயிட்டீங்கன்னாக்க அதனுடைய முடிவில் உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தை மாற்றுகிற சக்தி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கைகளுக்கு வந்து சேருகிறது. இந்த பயிற்சிகளை இந்த அகாடமி மிகச்சிறந்த வகையில் வழங்குவதாக நான் கேள்விப்படுகிறேன். திரு பாரதி பாஸ்கர் மேம் அவர்களை சிறப்பிக்க சார் அவர்களை சிறப்பிக்க. சிறந்த பேச்சாளராக, அதிலும் குறிப்பாக சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக நம் அனைவரின் மனதில் தன் கனித்த குரலால் ஒலித்து கொண்டிருப்பவர். அப்பா என்னும் வில்லன் போன்ற நூல்கள் மூலமாகவும், பெண்களின் வளர்ச்சிக்காக சிறகை விரி பர நதி போல் ஓடிக்கொண்டிரு போன்ற நூல்கள் மூலமாகவும் நம்மோட எழுத்தில் உரையாடி கொண்டிருப்பவர். நம் துவண்டு இருக்கும் சமயத்தில் அவர்கள் பேச்சை கேட்டாலே போதும் புத்துணர்ச்சி பெருகி எண்ணி துணிய கருமம் என்ற பூரிப்பு கொள்ளலாம். அவ்வாறு பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லார் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ள பாரதி பாஸ்கர் அவர்களை வரவேற்கிறது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. சின்ன ஒரு கொஸ்டினுக்கான பயிற்சி இல்ல, இது வாழ்க்கைக்கான பயிற்சியே நீங்கள் இங்கே எடுத்துக்கொள்கிறீர்கள். முதல்ல இங்க இருக்கிற நீங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவுக்காக என்னுடைய பாராட்டுகளை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முடிவை எடுத்து போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதுன்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல, உங்க வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த பெரிய முடிவுகள், இன்னும் நிறைய பெரிய முடிவுலாம் எடுக்க போறீங்க. யாரை கல்யாணம் பண்ணுறது, யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வேலைக்கு போன பிறகு இந்த பாதையில் போவதா போகக்கூடாதா, அவர் பேச்சை கேட்பதா கேட்கக்கூடாதா, இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய முடிவுகள் வரும். ஆனால் அந்த முடிவுகளுக்கான முதல் படியில் நீங்கள் கால் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் இதை இவங்க என்னை இங்கே பேச கூப்பிட்டதுக்காக நான் சொல்லலை. நான் ஒரு 2 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கிற பல கல்லூரிகளுக்கு நான் போயிட்டே இருக்கேன். கல்லூரி மாணவர்களை சந்தித்திருக்கிறேன். இங்க இருக்கிற ஆண்கள் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு கல்லூரிகளுக்கு போய் அங்க மாணவர்களை பாருங்க, மாணவிகள் கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த முகத்திலேயாவது ஒரு கவனிக்கிற பாவனையை கொடுத்துருவாங்க, நல்லா நடிப்பாங்க. பஸ் மாணவர்களை பார்க்கிற போதெல்லாம் really my spirits were coming down. எந்த கல்லூரி யாரையும் நான் குறிப்பாக சொல்லலை, பொதுவில். எதனால்? அவனுக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுன்றதை பற்றிய கவலையே இல்லாமல் இருக்கிறவன் ஒரு 70 விழுக்காடு இருக்கு. ஒரு 30 விழுக்காடு எல்லா கல்லூரியிலும் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க எப்படியும் அவங்க வாழ்க்கையில் பொழைச்சி வந்துடுவாங்க. ஆனால் என்னுடைய கவலை அந்த 70 விழுக்காடு. அவன் நல்ல மார்க் வாங்கலை, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, அதெல்லாம் வாங்க வச்சிடலாம். அதெல்லாம் எப்படி வாங்க வச்சிடலாம் தம்பிகளா தங்கைகளா, உங்களுக்கு தெரியும். எனக்கு பிரச்சனை என்னன்னா வாங்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறான், அதுதான் எனக்கு பிரச்சனை. நான் எப்படியாவது இந்த வாழ்க்கையில கொஞ்சம் தேரணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டு அவனை தேத்திடலாம். ஆமா என்னத்த என்னத்த இப்படி இருக்கிறவன நீங்க அந்த படியில ஏற்றுவது. இந்த மாதிரியான குரூப்பை தான் நான் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னை சார் கூப்பிட்டதுக்கு நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு முடிவெடுத்து ஒரு படியில வந்துவிட்ட ஒரு கூட்டத்தை பார்ப்பது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதனால் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு ரொம்ப எல்லாரையும் நான் பாராட்டு. 2வது
ஃப்ளைட்டில் நீங்கள் பல பேர் எக்ஸாம் இப்போ எழுத போகிறீங்க, சில பேர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எழுது, எல்லாம் சேர்ந்து இருக்கீங்க இங்கே, கரெக்டாக? நான் ஆரம்பிக்கிற போதே அபசகனமாக பேசுகிறேன், தப்பாக நினைக்காது. ஃப்ளைட்டில் முதல்ல ஏறின உடனே விபத்து நடந்த உடனே என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஏறும்போது நமக்கே, நானே இப்போ தான் முதல் தடவை ஏறியிருக்கேன், இந்த ஃப்ளைட் இறங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு முன்னெச்சரிக்கை மாத்திரம்தான். நீங்கள் அத்தனை பேருமே இந்த போட்டித் தேர்வுகளில் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை. The question is when. மேபி இந்த அட்டெம்ப்ட்ல இருக்கலாம் அல்லது அடுத்த அட்டெம்ப்ட்ல இருக்கலாம். The question is when. அதனால ரொம்ப 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 முக்கியமானது என்னவென்றால், ஒருவேளை உங்களால் இந்த தேர்வில் இந்த முறை நீங்க நினைச்ச இடத்துக்கு போகலன்னா என்ன செய்வீங்க? நான் ஃப்ளைட்ல ஏறின மாதிரியே இப்போ நீங்க நினைச்சுக்கணும். அவர் சார் நல்லா தான் பேசிட்டு இருந்தார், எப்படி எழுதணும்னு சொன்னார். இந்த மேடம் வந்து தான் முதல்ல எடுத்த உடனே அபசகனமாக பேசுகிறாங்கன்னு நினைக்காது. த அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல் விஷயம், இல்லை நீங்களே செல்ஃப் டெஸ்ட் வச்சு வீட்டில் எழுதி பார்க்குறீங்கல்ல, அதுல எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்களை பற்றின செல்ஃப் அசஸ்மெண்ட்டை ரொம்ப கராராக எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்களே உங்கள் முதுகில் தட்டிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு மாலையை போட்டு பாராட்டு விழாலாம் நடத்துவா. வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா செஞ்சு, என் பிள்ளை எப்படி படிக்குது தெரியுமா, இந்த உலகத்தில் வேற யாருமே அப்படி படிக்க மாட்டாங்கன்னா நாமும் அதை நம்ப ஆரம்பிச்சிடும். அதனால் முதல்ல உங்கள் அப்பா அம்மா, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யாருமே அசஸ் பண்ணுறவங்க கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது கரார உங்களை நீங்களே சுய மதிப்பீட்டு செய்து கொள்ள வேண்டியது. அது செய்கிறீங்களா? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல, நமக்குள்ள தானே பேசிக்கிறோம். நீங்களா கூட 2-3 மார்க் போட்டுக்கிறீங்களா? கிரேஸ் மார்க் மாதிரி ரொம்ப கராரா செய்யணும். இந்த கராரா மதிப்பீடு செஞ்ச பிறகு 2 குரூப் இருக்கு, 3 குரூப் இருக்கு. ஒரு குரூப் நல்லா தான் செஞ்சிருக்கேன், ஒரு குரூப் ஐயோ நான் இந்த அளவு மோசம் நானே நினைக்கலையே. இது நடுவில் இருக்கிற குரூப், நான் எப்படின்னு எனக்கே தெரியல. 3 குரூப் இருக்கு. நீங்கள் உங்களை சுயம் செல்ஃப் அசஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எசென்ஷியல். அது கராரா தான் செய்யணும். அது செஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும், நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இங்க இருக்கேன், இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இங்க இருக்கேன். இப்போ நான் இங்க இருந்து இங்க போகணும், இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளவு, அதுக்கான நாள் இவ்வளவு. இந்த மதிப்பீட்டை நீங்கள் செய்து கொண்டால் ஓரளவு முன்னேறி செல்வதற்கான பாதை கிடைக்கும். இப்போ போக வேண்டிய டிஸ்டன்ஸ் இவ்வளவு, எனக்கு இருக்கிற நாள் இவ்வளவு தான், முடிக்க முடியாது அப்படின்னாலும் அட்டெம்ப்ட் செஞ்சே ஆகணும். டோன்ட் எவர் பேக் ஆஃப். அது ரொம்ப முக்கியம். அது எல்லாவற்றையும் விட அவசியம். நீங்க உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணிட்ட பிறகு அல்லது ஒரு தோல்விக்கு பிறகு அடுத்த முயற்சிக்கு போற போது ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க, உங்கள் தவறுகளிலிருந்தே நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் மேதைகள். நம்ம தவறிலிருந்தே நம்ம பாடம் கத்துக்கணும். இந்த பயிற்சிகளை இந்த அகாடமி மிகச்சிறந்த வகையில் வழங்குவதாக நான் கேள்விப்படுகிறேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப். உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் இதை நடத்துகிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், லைக் ஐ டோல்ட் யூ, கனெக்ட் வித் யுவர் சீனியர்ஸ். எல்லாவற்றை விட அது முக்கியமானது. அவங்க எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் ஒரு 20 விழுக்காடு 25 விழுக்காடாவது உங்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லுவாங்க. கனெக்ட் வித் தம் ஆன் லிங்க்டின், கனெக்ட் வித் தம் ஆன் இமெயில், வாட் எவர் யூ கம்ஃபர்டபுள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் முன்பே சொன்னது போல ஒரே ஒரு கவிதையை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். மகாகவி பாரதியினுடைய கவிதை. அவர் கேட்குறாரு, நம்ம பார்த்து தான் கேட்குறாரு, செய்ய முடியாது அவங்கள, செய்ய முடியாது. கண்ணில் தெரிந்திடும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ, அட மண்ணில் தெரியுது வானம் இது நம் வசப்படலாகாதோ, எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதியில் சோர்வோமோ, கண்ணிலும் மண்ணிலும் விண்ணிலும் மேவு பராசக்தியே, எத்தனை வரங்கள் பெருமைகள் மேன்மைகள், தன்னை வென்றால் இவை யாவும் பெறுவது சாத்தியமாகும் என்று சொல்லுகிறார். தன்னை வெல்லுகிற அந்த பயணத்துல தான் நீங்க இப்ப இருக்கீங்க. This path is difficult. It is very very difficult. It is more difficult than what outsiders see you. அந்த பாதையில நீங்க போயிட்டீங்கன்னாக்க அதனுடைய முடிவில்
உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தை மாற்றுகிற சக்தி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கைகளுக்கு வந்து சேருகிறது. எங்களை மாதிரியானவர்கள் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா மேடமுடைய அந்த ஸ்பீச் வந்து என்ன பர்பஸ்க்காக இந்த செஷனை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண நினச்சனோ அதோட 100 மடங்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை மேடம்க்கு அட்டெம்ப்ட் இல்லை. ஏன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான அத்துணை பர்சனாலிட்டிஸும் மேடம்கிட்ட இருக்கு. சார் மேடம் சொன்னாங்க சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் முன்னாடி பேசுகிறதுக்கு எப்படி நான் பேசுகிறேன்னு யோசிக்கணும் அப்படின்ட்டு. சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டோடைய வாழ்க்கையை மொத்தமாக ஒருத்தங்க படிச்சிருந்தா கூட இப்படி பேச முடியாது. நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க, எப்படிலாம் நீங்கள் படிப்பீங்க, டீ கடைக்கு போய் எப்படிலாம் டயத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, எப்படிலாம் அஃபேரில் வேஸ்ட் பண்ணுவீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது நம்மளுடைய மாணவர்கள் ராஜ்குமாரை பற்றி, பெனோவை பற்றி, ஒவ்வொரு மாணவர்களுடைய அவங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவம் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மேடம் ஆக்சுவலாக நன்றி சொல்கிறதுக்கு என்ன வார்த்தைகளே இல்லை மேடம். ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த செஷனுடைய பர்பஸே இந்த எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து வெளியில் வர வைக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து ஒரு கோலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணுறதுக்கு, ரொம்ப எத்திக்கலான ஒரு பியூரோக்ராட்டாக அவங்க போகணுன்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப அழகாக அந்த மாணவர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மிக மிக நன்றி மேடம். அதே போல் எவ்வளோ பெரிய கிரெடிட், எவ்வளோ பெரிய ஜாம்பவான்ட்டு நம்ம பெனோவை கிடச்சிருக்கு பாருங்கள். என்னோட 25 வருஷ ஆண்டுகளில் என்னோட கிடைக்காத நான் பார்க்காத ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் IFS அதிகாரி நம்மளுடைய மாணவி பெனோசெஃபினுக்கு மேடம் வந்து கொடுத்து சொல்லியிருக்காங்க. 25 இயர்ஸில் நான் பார்க்காத ஒரு அருமையான ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மேடம். நிச்சயமாக இந்த ஆக்சுவலாக இதை வந்து பெனோசெஃபின் வந்து என்னோட இன்விடேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் எப்பயுமே டெய்லி பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி, மேடம் என்னை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்கள் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பேசுனாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை போட்டு காமிச்சேன்னா குதிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க பெனோ உண்மையிலே. ஏன்னா மேடமுடைய ஸ்பீச்சுக்கு அடிமை அவங்க பெனோ, அருமையான பேச்சாளர் அவங்க. ஸோ மேடம் தான் அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச் மேடம், நீங்கள் இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கு. ஒரே ஒரு விஷயம் மேடம், போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அல்ல, போட்டித் தேர்வில் வெற்றி அடைவதற்கும் தொடர்ந்து போராடியவர்கள் வெற்றியாளர்கள். அந்த வகையில் நம்ம அகாடமியுடைய கிரேட் ஒரு ஃபேக்கல்ட்டி அண்ட் இந்த முறை இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி சர்வீஸ் வரல, பட் அடுத்த ஆண்டு நிச்சயமாக IAS ஆவார். அவரை மேடம் வந்து கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆதில் பை.